மேல தப்பு இல்லைன்னா திவ்யா நீங்க ஏன் உங்களால பேச முடியல நம்மள நினைப்பாங்களா கண்ணீரை வந்து உங்க பின்னாடிலாம் வந்து நின்றுக்கிறாங்க நேற்று இப்ப பேசுறத பார்த்து இப்படி பண்றாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த செகண்ட் ப்ரோமோல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. வினோத் என்ன பண்றாருன்னா, தல ரூமான அவரோட ரூமுக்கு கூட்டு வந்து விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. விக்ரம் இன்னைக்கு காலையில சாண்ட்ரா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அதனால விக்ரம் கிட்ட பேசலான்னு கூட்டு வந்திருக்காரு போல. சாண்ட்ரா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத சொல்றாரு. அதாவது சாண்ட்ராக்கு திவ்யா கூட பிரச்சனைன்னு சொல்றாங்க. பிரச்சனையை பேசதானப்பா செய்யணும், தனியா போய் உட்காந்துட்டா என்னப்பா ஆகும்? நான் நேற்று நைட்டு பேசினேன் அப்படின்ற மாதிரி வினோத் சொல்றாரு. வினோத் உண்மையாலேயே நேற்று நைட்டு நிறைய அட்வைஸ் பண்ணாரு, தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னார்னா, எங்க திவ்யாக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா, திவ்யா சைடு தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, நேரடியா கேளுங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்க. திவ்யா நீ இந்த இடத்துல பண்ணது தப்பு, இதனால தான் நான் கோவப்பட்டேன், நீ இந்த இடத்துல பண்ணது தப்பு, இதனால தான் நான் கோவப்பட்டேன்னு பேசுங்க. அப்படி தானே பேசணும். பிக் பாஸ் வீடு அதுக்கு தானே இருக்கு. அதை விட்டுட்டு நான் பேச மாட்டேன் ஓரமா உட்காந்து பண்ணா என்னது அப்படின்ற மாதிரி நேற்று யார் கிட்ட நைட்டு நேரம் பார்வதியும் சாண்ட்ராவும் பேசிட்டு இருக்கும் போது வீட்டு தலையா ஒரு பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்ல, அதுக்காக வினோத் வந்து இந்த அட்வைஸ்லாம் பண்ணாரு. அதே விஷயத்தை தான் இங்கே சொல்லிட்டு இருக்காரு, விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இவங்க ஏன் பயப்படுறாங்க, திவ்யா கிட்ட பேசுறதுக்கு இவங்க ஏன் பயப்படுறாங்க? திவ்யா ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறதா இவங்க கோவத்தில் இருக்காங்கல்ல, அப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் திவ்யா கிட்ட தைரியமா கேட்க வேண்டியதானே, கேட்க மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையா அதுதாங்க. ஆக்சுவலா திவ்யா ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சாண்ட்ரா மனசார நினைக்கிறாங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னா கேட்டுலாம் தைரியமா. ஆனா பிரச்சனை என்னன்னா, சாண்ட்ரா உண்மையாலே திவ்யா பெரிய தப்பு எதுவும் பண்ணல, இவங்களா வந்து திவ்யா அப்படி பண்ணிட்டா, திவ்யா இப்படி பண்ணிட்டா, திவ்யா பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இவங்களா ஸ்டோரியை கிரியேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த வீடே நம்மளை ஒதுக்கி வைக்குதுன்னு ஒரு டிராமாவை பிளான் பண்றாங்க சாண்ட்ரா. அதுதாங்க நடக்குது. பேசுறதுல என்ன ஆயிட போகுது, பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்ல, ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து நம்மளை கஷ்டப்படுத்துறாங்கன்ற மாதிரி மக்களை நினைக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் மக்கள் முட்டாள் கிடையாது. மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்கல்ல, யார் மேலே தப்பு, சாண்ட்ராவை எல்லாருமே ஒதுக்கி தான் வைக்கிறாங்களா இல்லை சாண்ட்ராவை ஒதுங்கி போகிறாங்களான்றதை மக்கள் பார்த்து தானே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கானா வினோத்தை நிறைய சொல்கிறாரு, இவங்க பக்கம் நியாயம் இல்லைப்பா, அதனால தான் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச முடியலன்ட்டு. அதே மாதிரி கானா வினோத்துக்கு இந்த விஷயத்தை பேசுறதுக்கு முழு தகுதி இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாரு. ஏன் அவர் வந்து ஒரு டைம் நல்லா பேசிட்டு இருக்கவங்களா இருந்தாலுமே சரி, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இல்ல இல்ல என் மேல தப்பு இல்ல, ஏன் சொல்லு வா பேசலாம்னு அவர் பேச விட மாட்டார் ஒண்ணு. ஆனா தைரியமா பேசுவாரு. ஏன்னா வந்து என் சைடு நான் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. சோ கானா வினோத் தெளிவா சொல்றாரு, பிக் பாஸ் வீட்ல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும், அந்த பிரச்சனையை நம்ம தைரியமா ஃபேஸ் தான் பண்ணணும். 1 to 1 பேசினா ப்ராப்ளம் வந்து தெரிஞ்சிட போது, யார் மேல தப்பு யார் மேல சரின்ட்டு. இவங்க அதை ப்ராப்ளத்தை முடிக்காம வேணும்ட்டே இழுத்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி விக்ரம் கிட்ட சொல்றாரு. இப்போ இவங்க அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க, இவங்க கண்ணீரை பிடிக்கிறதுக்கான நம்ம இருக்கோம், அப்படியே பின்னாடியே போய் மேடம் கண்ணீரை நாங்க பிடிக்கிறோம் அப்படின்னு பின்னாடியேவா போயிட்டு இருக்க முடியும்? இது பிக் பாஸ் வீடுப்பா, அவன் விளையாடுறதுக்காக வந்திருக்கான், விளையாடுவோமா இல்லை இன்னொருத்தரை போய் சமாதானப்படுத்திட்டு இருக்குமா? நான் இத்தனைக்கும் நேற்று நைட்டு அவ்வளோ தெளிவா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன், அவங்க என்ன தெரியுமாப்பா பண்றாங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் கிட்ட ஒன்று சொல்றாரு. அதாவது இவரு அதாவது அவங்க ஃபேஸை பார்த்தே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாரு, ஏன்னா அவங்க ஃபேஸை வந்து பார்க்கவே மாட்டாங்க. இவரு சொல்ல வராருன்னா கேட்கணும்ல, கேட்கறதுக்கே அவங்க ரெடியா இல்லை. அவங்க பாட்டுக்கு ஃபேஸை எங்கேயோ வச்சிருந்தாங்க. இவர் பார்வதியை பார்த்த மாதிரி தான் நைட் அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ கூட சாண்ட்ரா இருக்காங்கல்ல, காலை ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது நீ பேசுறதெல்லாம் நான் காதில் வாங்க மாட்டேன்டான்ற ஒரு டோன்ல அப்படி பண்ணியிருப்பாங்க. அதை வினோத்துமே தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காரு. நேற்று நான் சொல்லிட்டு இருக்கேன்ப்பா, எப்படி தெரியுமா உட்காந்துட்டு இருக்காங்க, இப்படி தான் உட்காந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி செஞ்சு காட்டுறாரு. ஃபேஸை இப்படி தான் வச்சிருந்தாங்க, இதை தாண்டி காலை இப்படி ஆட்டுறாங்க. அவங்க என்னப்பா இது மூலியமா என்ன சொல்ல வராங்க, அதாவது நீ பேசுறதெல்லாம் நான் காதிலேயே வாங்கலன்ற ஒரு ஆட்டிடியூடு உனக்கு புரியுதான்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு புரியுதுன்ற மாதிரி விக்ரமும் சொல்றாரு. ஆக மொத்தத்தில் சாண்ட்ரா டிராமா பண்றாங்கன்னு வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியுது, வெளியே இருக்க மக்களுக்கும் தெரியுது. அப்ப சாண்ட்ரா ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் இல்லைங்க, இதுலயே ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா நல்ல ஆக்ட்ரஸா இருந்தா 2 பேரையும் ஏமாத்தணும், வீட்டில் இருக்கவங்களையும் ஏமாத்தணும், வெளியே இருக்கவங்களையும் ஏமாத்தணும். பட் சாண்ட்ரா வந்து வீட்டில் இருக்கவங்க கிட்டயும் மாட்டிக்கிட்டாங்க, வெளியே இருக்கவங்க கிட்டயும் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது கொஞ்சமாவது உங்க பக்கம் நியாயம் இருந்தா எல்லாருமே வருத்தப்படுவாங்க. உங்க பக்கம் நியாயமே இல்லாம எதுக்கு எடுத்தாலும் மூஞ்ச காட்டினீங்கன்னா என்ன பண்ண முடியும்? வீட்டில் இருக்க எல்லார்கிட்டயும் மூஞ்ச காமிச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்றதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.